சட்டசபையிலிருந்து திட்டமிட்டு வெளியேற்றப்படுவதாக இரண்டாவது நாளாக வெளியேற்றப்பட்ட திமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக சட்டசபையில் திங்கட்கிழமை அன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு தமிழரசன் எம்எல்ஏவை பேச சபாநாயகர் தனபால் அழைத்தார். அவர் பேசுகையில் மினி பேருந்தில் இருப்பது இரட்டை இலை சின்னமல்ல, இயற்கை காட்சி என்றார். அப்பொழுது எழுந்த திமுகவினர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராமல் தமிழரசனை பேச அழைத்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திமுக எம்எல்ஏ வேலுவிற்கும் அமைச்சர் முனுசாமிக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனே சிவசங்கரன் உள்ளிட்ட 3 திமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் இருக்கை முன் அமர்ந்து தர்ணா நடத்த மற்றவர்கள் கோஷமிட்டுக் கொண்டே இருந்தனர். அவர்களை எச்சரித்த சபாநாயகர் தனபால் திமுகவினரை வெளியேற்ற உத்தரவிட்டார். வெளியேறிய திமுகவினர் சபாநாயகருக்கு எதிராக கோஷமிட்டனர். இதையடுத்து சபைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த சட்டசபை திமுக தலைவர் ஸ்டாலின் தாங்கள் திட்டமிட்டு வெளியேற்றப்படுவதாக புகார் கூறினார். திடீரென்று சொல்லி வைத்தார் போல் சேக்கு தமிழரசன் அவர்களை பேச அழைத்தார்கள். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முனுசாமி அவர்கள் தேவையில்லாமல் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு அவர்களை பற்றி பேசக்கூடாத சில வார்த்தைகளை, அவைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில சொற்களை அந்த அவையிலே கீழ்த்தரமாக பதிவு செய்தார்கள். சபாநாயகர் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை. ஆகவே தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருந்த காரணத்தால் எங்களை அவையிலிருந்து இன்றைக்கு வெளியேற்றி இருக்கிறார்கள். ஆக திட்டமிட்டு என்ன பேச வேண்டும், எந்த பிரச்சனையை கிளப்ப வேண்டும், திமுக உறுப்பினர்களை எப்படி அவையிலிருந்து கோபப்பட வைத்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டமிட்டு சபாநாயகர் அவர்கள் இந்த அவையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாங்கள் இதுவரையில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன், இதுல தான் எழுந்து பேசணும். ஆனா அவர் பாட்டுக்கு பேசாம உட்கார்ந்துக்கிறார். இவர் பாட்டு கூப்பிடுறார். எந்த விதியின் கீழ் அவரை பேச அழைத்தேன்னு கூட சபாநாயகர் சொல்லல. எந்த விதியின் கீழ் பேசுறேன்னு அவரும் சொல்லல. இதை கேட்டதுனால்தான் எங்க தலைவிதி இங்க வந்து நிக்கணும். தொடர்ந்து 2 முறை திமுகவினர் வெளியேற்றப்பட்ட நிலையில் இன்னொரு முறை அவர்கள் வெளியேற்றப்பட்டால் இக்கூட்டத்தொடரில் பங்கேற்க முடியாது. முன்னதாக ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட தான் கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானங்கள் எதையும் சபாநாயகர் எடுத்துக் கொள்ளவில்லை என்று கூறி புதிய தமிழகம் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி வெளிநடப்பில் ஈடுபட்டார்.